ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி 3 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஹரியானாவின் தேர்தல் முடிவுகளோடு சேர்த்து ஜம்மு காஷ்மீரின் முடிவுகளும் அக்டோபர் 8ஆம் தேதியன்று வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். மாநில அந்தஸ்து பறிக்கப்பட்ட பிறகும் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் இந்த தேர்தலின் மீது ஆரம்பம் முதலே எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. இந்தியா கூட்டணியில் ஒருபுறம் காங்கிரசும் தேசிய மாநாட்டு கட்சியும் கூட்டணியாக போட்டியிட்ட அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தனித்தனியாக களத்தில் இறங்கி தேர்தல் களத்தை சூடுபறக்க வைத்தன. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் 5 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் பாஜகவும் 2 தொகுதிகளில் இந்தியா கூட்டணியும் மீதமிருக்கும் 1 தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட இன்ஜினியர் ரஷீதும் வெற்றி பெற்றனர். பொதுவாக இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் ஜம்மு பகுதிகளில் இருக்கும் 2 தொகுதிகளில் மட்டும் போட்டியிட்ட பாஜக அந்த 2 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்றது. சட்டமன்ற தேர்தலிலும் இதே ஜம்மு பகுதியில் அதிக கவனம் செலுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. காஷ்மீரில் இருக்கும் 47 சட்டமன்ற தொகுதிகளில் 17 தொகுதிகளில் மட்டுமே அந்த கட்சி போட்டியிட்டு இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னொருபுறம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் செல்வாக்கு பெற்றிருக்கும் தேசிய மாநாட்டு கட்சி மக்களவை தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றாலும் அக்கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா பாரமுல்லா மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தார். இதனால் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கும் வரையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை என்ற தன் சபதத்தை மீறி இந்த முறை களத்தில் இறங்கி இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருப்பதால் இந்த முறை ரிஸ்க் எடுக்காமல் காந்தர்பால் பட்காம் என 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் களமிறங்கியிருக்கிறார் உமர் அப்துல்லா. இன்னொருபுறம் காங்கிரசும் தேர்தலுக்கான பணிகளில் தீவிரம் காட்டியிருக்கிறது. மக்களவை தேர்தலில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறாவிட்டாலும் 7 சட்டமன்ற தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சி. ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பு வந்தவுடனேயே தரிக் ஹமீத் கர்ராவை மாநில தலைவராக்கியது காங்கிரஸ். தோற்கடிக்கவே முடியாத நபராக அறியப்பட்ட தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லாவை கடந்த காலத்தில் தோற்கடித்தவர்தான் இந்த தரிக் ஹமீத் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொருபுறம் மக்கள் ஜனநாயக கட்சியும் தீவிரமான தேர்தல் களப்பணிகளில் ஈடுபட்டு இருந்தது. கடைசியாக நடந்த 2014 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக கட்சியே அதிகப்படியான இடங்களில் வென்றிருந்தது. ஆனால் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை கிடைக்காததால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது மக்கள் ஜனநாயக கட்சி. அதன் பின்னர் பாஜக ஆதரவை வாபஸ் வாங்கியதால் ஆட்சியை இழந்து 10 ஆண்டுகளில் பல்வேறு ஏற்ற இறக்கங்களை அந்த கட்சி பார்த்திருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியின் தலைவர் மெஹபூபா முஃப்தி போட்டியிடாமல் அவருடைய மகள் இல்திஜா முஃப்தியை களமிறக்கி இருக்கிறார். இப்படி 4 முக்கிய கட்சிகளும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் தேர்தல் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தலில் வெல்லப்போகும் கட்சி 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதால் தேசிய அளவில் அதிக எதிர்பார்ப்பும் உண்டாகி இருக்கிறது. அதே நேரம் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் ஜம்மு காஷ்மீர் அரசியலில் அடுத்தது என்ன நடக்கும் என்ற கேள்வி வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பிருந்தே நீடித்து வருகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் சுயேட்சைகளின் ஆதரவையே கட்சிகள் நம்ப வேண்டி இருக்கும் என்று ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் கணித்திருக்கின்றனர். இதனால்தான் பாஜக தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் சுயேட்சைகளோடு கைகோர்ப்போம் என்று தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னேயே அறிவிப்பு வெளியிட்டது. அதற்கேற்ற வகையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் மிகவும் குறைவான தொகுதிகளிலேயே அந்த கட்சி போட்டியிட்டு இருக்கிறது. இப்போது பாஜகவிற்கு அட்வான்டேஜாக மேலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த சட்டப்பிரிவு 370 நீக்கிய பின்னர் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின்படி அங்கு ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் 5 எம்எல்ஏக்கள் லெப்டினன்ட் கவர்னரால் தேர்ந்தெடுக்கப்படுவர். கவர்னர் மத்திய அரசுக்கு சாதகமான முடிவை தான் எடுப்பார் என்பதால் இந்த விவகாரம் இப்போது இந்தியா கூட்டணிக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. இந்த எம்எல்ஏக்களை தேர்வு செய்வதற்கு துணைநிலை ஆளுநர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சியிடமோ அல்லது அமைச்சரவையிடமோ கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்த 5 எம்எல்ஏக்களுக்கும் தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எம்எல்ஏக்களுக்கு இணையான அதிகாரங்கள் வழங்கப்படும். இதனால் தேர்தல் முடிவுகளில் கட்சிகளுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் இந்த 5 எம்எல்ஏக்கள் தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஆக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. இந்த முறை பாஜகவிற்கு சாதகமாகவே அமையும் என்பதால் இதை கடுமையாக எதிர்த்து வருகின்றன எதிர்க்கட்சிகள். எந்த கட்சி பெரும்பான்மை பெறும், அப்படி பெறாவிட்டால் என்ன நடக்கும், யார் அடுத்து ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் நாற்காலியில் அமரப்போகிறார்கள் என்ற பல கேள்விகள் இருந்து வரும் நிலையில் அனைத்துக்குமான பதில் அக்டோபர் 8ஆம் தேதியன்று தெரிய வரும்.